all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஜாப் ஆஃபர்க்கான அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 5 இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் ஆன் ஜாப் ஆஃபர் இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஹெச்ஆருக்கு எப்படி ஃபார்மலாக ப்ரொஃபஷனல் வேல கன்வே பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் என்ன மாதிரி இருக்கணும், இந்த ஃபார்மேட் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் இமெயில் ஃபார்மேட் நம்ம பார்க்கலாம். ஸோ 2 and CCயில் வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் பர்சன் வைக்கணும். அண்ட் சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இந்த மெயிலே கொண்டு போகிறீங்க. ஸோ கிளாரிஃபிகேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் சப்ஜெக்ட்லேயுமே இருக்கணும் வித் யோர் நேம் அண்ட் டியர் உங்கள் ஹெச்ஆரோட பேர் ஆர் எந்த பர்சனுக்கு நீங்கள் மெயில் அனுப்புறீங்களோ அந்த பர்சனோட பேர். இப்போ பாடி ஆஃப் த இமெயிலில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து தேங்க் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு இந்த கம்பெனியில் இங்கே செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த டீமில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து இன்ட்ரோவாக கொடுக்கலாம். அண்ட் மெயின் கண்டென்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் லெட்டரை நான் பார்த்தேன், எனக்கு இதில் சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது ரிகார்டிங் எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவையோ அந்த ஏரியாவை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நெகோஷியேட் பண்ண சேலரியும் ஆஃபர் லெட்டரில் இருக்கிற சேலரிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சேலரி பற்றி கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி தான் பெனிஃபிட்ஸ்க்கும். இல்லைனா நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட் சொல்லியிருப்பீங்க, பட் அந்த ஆஃபர் லெட்டரில் வேற ஒரு டேட் இருந்திருக்கும். ஸோ இந்த டேட் டிஃப்ரென்ஸில் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஹெச்ஆருக்கு மெயில் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவையோ அந்த ஏரியாவை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஏரியாவில் எனக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு சொல்லிட்டு இதில் அடிஷ்னலாக நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக எப்படி முடிக்கலாம் அப்படின்னா உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபைனலாக தேங்க்யூ அண்ட் யோர் ஃபுல் நேம் யோர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்து உங்களோட இமெயிலை ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் தான். இதில் நீங்கள் என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு சாம்பிளாக எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஆடும் பண்ணலாம். வேறு ஏதாவது இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ப்ரொஃபஷ்னலாக எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷன் ஆன் ஜாப் ஆஃபர். ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம், டியர் ஹெச்ஆரோட பேர். ஸோ எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனோட நேம். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். தேங்க் யூ ஃபார் எக்ஸ்டெண்டிங் தி ஆஃபர் ஃபார் தி ஜாப் டைட்டில் பொசிஷன். எந்த பொசிஷனுக்கு இந்த ஜாப் ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க. அண்ட் ஐ ஆம் எக்ஸைட்டட் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் ஜாயினிங் கம்பெனியோட பேர். எந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மெயின் கண்டென்ட். பிஃபோர் ஐ ப்ரொசீட் ஐ வுட் அப்ரிஷியேட் சம் கிளாரிஃபிகேஷன் ஆன் அ ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர். நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபீல்ட்ஸில் வந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்பெசிஃபிக்கலி ரிகார்டிங் எந்த ஏரியாவில் தேவைப்படுதோ அந்த ஏரியாவை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஏரியா யூ நீட் கிளாரிஃபிகேஷன் ஆன். ஸோ அது சேலரியாக இருக்கலாம், பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் டேட்டாக இருக்கலாம், ஆர் வேறு எந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஸோ எட்ஸெட்ரா இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு could you please provide additional details on this. ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. I am looking forward to hearing from you and hope to move forward soon. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு தேங்க்யூ யோர் ஃபுல் நேம் அண்ட் யோர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் போட்டு உங்களோட இமெயிலை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா எப்படி எழுதணும் ப்ரொஃபஷ்னலாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட் 5 வீடியோவோட இந்த ஜாப் ஆஃபர்ஸ்க்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.